ஹலோ கைஸ். நீங்க எப்பயாச்சும் ஒரு தனிமையான பிளேஸ்ல இருக்கிறப்போ, நீங்க வந்துட்டு எதுவுமே ஃபீல் பண்ணல சரிங்களா? தனிமையா எதுவுமே நினைக்காம அப்படியே இருக்கீங்க. ஆனா நீங்க வந்துட்டு சடனா அன்ஹாப்பி ஆயிடுறீங்க. உங்களுக்கு எதுவுமே கெடுதலா நடக்கல, நல்லதும் நடக்கல. பட் நீங்க வந்துட்டு எதுவுமே நடக்கலன்னா கூட ரொம்ப அன்ஹாப்பியா ஃபீல் ஆகுறீங்க. அப்போ உங்களோட பிரெயின் என்ன சொல்லும்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஹாப்பியா நடந்தா நான் ஹாப்பியா இருப்பேன். ஏதாச்சும் சேடா நடந்தா தான் நான் சேடா இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கும். ஏதாச்சும் நடந்தா தானே நமக்கு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் வெளிய வரும். அது ஏன் நீ எதுவுமே நடக்கலன்னா கூட அன்ஹாப்பியா இருக்கீங்க? நீங்க வந்துட்டு எதுவுமே ரீசன் இல்லன்னா கூட, நீங்க வந்துட்டு ரொம்ப அன்ஹாப்பியா இருக்கீங்க. இது ஏன்? நீங்க ஃபோன் பார்த்தா உங்களோட மூட் சரியாவாது. நீங்க வந்துட்டு இன்னும் சேட் ஆவீங்க, ஆர் எல்ஸ் இன்னும் கோவமா அடைவீங்க. ஸோ, அப்ப நீங்க நெனைப்பீங்க, நான் ஏன் ஹாப்பியா இருக்கக்கூடாது? அன்ஹாப்பியாவே ஏன் இருக்கேன்? எனக்கு எதுவுமே கெடுதல் நடக்கலன்னா கூட, நான் ஏன் அன்ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ, நம்மளோட மூட சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க அப்படி தான் நெனைப்பீங்க. பட் அது நடக்காது. ஆனா, உங்களோட பிரெயின்ல வந்துட்டு சில ஹிடன் ட்ரிக்ஸ் இருக்கும். ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்மளோட மூட அப்படியே நம்ம மாத்திடலாம். இதில ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இதுக்கு வந்துட்டு நம்ம காசு குடுக்க தேவையில்ல. நம்ம வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் கெயின் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. நம்ம வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஹிடன் ஷார்ட்கட்ஸ மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா, நம்மளோட மூட இன்ஸ்டன்ட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத நம்ம எத வச்சு பண்ண போறோம்னா, உங்களோட பிரெயின் குடுக்குற அந்த கோஆப்பரேஷன் வச்சு தான் நம்ம குடுக்க போறோம். உங்களோட பிரெயின் குடுக்க போற சிக்னல்ஸ், உங்களோட கோஆப்பரேஷன் இத வச்சு தான் நம்ம எல்லாமே குடுக்க போறோம் இப்போ. அண்ட் இப்போ ஒரு செகண்ட் பிரேக் எடுத்து எங்களோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி கன்டென்ட் போடுறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கிடைக்கும். இதில முதல் விஷயம் என்னன்னா, நீங்க எப்பயாச்சும் சந்தோஷமா ஆகணும், நான் ஃபீல் ஹாப்பியா ஆவணும் அப்டின்னா, நீங்க வந்துட்டு முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, ஸ்மைல் பண்ணுங்க. யார்றா இவன் கிறுக்கு பையன், இந்த மாரி ஸ்மைல் பண்ணா நம்ம சந்தோஷம் ஆயிடுவோமா? நம்ம ஹாப்பியா இருந்தா தானே நம்மளால ஸ்மைல் பண்ண முடியும் அப்டின்ட்டு நெனைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்ல இப்போ ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு யாராச்சும் அந்த பொண்ண லவ் பண்ணா, அந்த பொண்ணு லவ் பண்ணாது. நெறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்? அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ண லவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் நெறைய பசங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு லவ் லெட்டர் எழுதியிருப்பாங்க. நான் உங்கள லவ் பண்றேன் அப்டின்ட்டு. சரியா? நீங்க வந்துட்டு சினிமாட்டிக்கா போலாம் கொஞ்சம். அந்த டைம்ல நீங்க வந்துட்டு நான் உங்கள லவ் பண்ணல அப்டின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி அவங்களோட பேக்ல வச்சுருங்க. இல்லன்னா அவங்களுக்கே குடுத்தா கூட ஓகே. ஸோ இந்த மாரி பண்றப்போ, அந்த பொண்ணோட பார்வையில நீங்க எப்படி தெரியும்னா, எல்லாரும் ஒரு பக்கம், நீ மட்டும் ஒரு பக்கம். இந்த மாரி தெரிவீங்க. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா தெரிவீங்க. அந்த பொண்ணுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. ஆனா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, நான் உங்கள ட்ரை பண்ணல, நான் உங்கள சைட் அடிக்கல, நான் உங்கள லவ் பண்ணல. இந்த மாரி காட்டியிருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணோட மனசுல வந்துட்டு, ஏன் இவன் சைட் அடிச்சாலும் சைட் அடிக்கலன்னு சொல்றான். பேச நெனைச்சாலும் பேச நெனைக்கல அப்படின்னு சொல்றான். இந்த மாரி ஒரு கொஸ்டின்ஸ் அவங்களோட மனசுல ரைஸ் பண்ணும். ஸோ அவங்க வந்துட்டு உங்கள பத்தி திங்க் பண்ணினே இருப்பாங்க. ஸோ இதே மெத்தட தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். அது எப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணுங்க எல்லாமே. எப்பவுமே எல்லாருமே அவங்க ஹாப்பியா ஃபீல் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பியா ஃபீல் ஆகணும். அது எப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு ஃபேக் ஸ்மைல குடுத்தா கூட பரவால்ல. நீங்க இப்போ உங்களோட பிரெயின் கிட்ட என்ன சொல்ல போறீங்கன்னா, நான் ஹாப்பியா இருக்கேன். நான் வந்துட்டு எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்துட்டு சிரிங்க. அந்த டைம்ல உங்களோட மசில் கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரெஸ். இத வச்சு பிரெயின்க்கு ஒரு சிக்னல் போகும். இந்த சிக்னல் என்ன பண்ணும்னா, சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஓடும். அந்த ரியாக்ஷன்ஸ் விடுறப்போ, உங்களுக்கு அப்படியே எல்லாமே பாசிட்டிவாவே தெரிய ஆரம்பிச்சுரும். நீங்க வந்துட்டு நெனச்சு பாருங்களேன், நீங்க ஒரு கோவமான பாட்டு போட்டு போறீங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஆங்கிரியான ஃபேஸ்ல இருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்க யார பார்த்தாலும் சண்டை போடணும்னே தோணும். அதுவே நீங்க ஒரு லவ் பாட்டு போட்டு போனா, யார பார்த்தாலும் லவ் பண்ணணும்னே தோணும். ஸோ இதே மாரி தான். நீங்க இப்போ ஸ்மைல் பண்ணீங்கன்னா, ஒரு ஃபேக் ஸ்மைலா கூட இருக்கட்டும். ஸ்மைல் பண்ணீங்கன்னா, உங்களோட பாடியில ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால நீங்க யார பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவா இருப்பீங்க. ஹாப்பியா இருப்பீங்க. நான் இப்போ சொன்னத பார்த்து யார்றா இவன் கிறுக்கன் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். ஆனா ஒரு வாட்டி இந்த ட்ரிக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்க ஸ்மைல் பண்ணீங்கன்னா, மூட் அப்படியே சேஞ்ச் ஆகும். சில டைம் நீங்க வந்துட்டு ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க. அந்த டைம்ல கூட இத ஸ்மைல் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னா, நீங்க எப்பயாச்சும் ரொம்ப சேடா ஃபீல் பண்ணீங்கன்னா, இல்லன்னா எமோஷனலா ஃபீல் பண்ணீங்கன்னா, எப்பவுமே எல்லாருமே கீழ பார்ப்பாங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸாவே இருக்கட்டும். நம்ம எப்பவுமே ரொம்ப வருத்தப்பட்டா நம்ம கீழ பார்க்குறது, இல்லன்னா மேம் திட்டிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த டைம்ல வந்துட்டு நம்ம கீழ பார்ப்போம். சரிங்களா? இது வந்துட்டு தப்பு குறிக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சிக்னல கொடுக்கும். அதுவே நீங்க வந்துட்டு தலைய நேர வச்சு ஃபோக்கஸா இருந்துட்டு, இப்போ மேம் வந்துட்டு "நீ இத பண்ணியா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல மேம்" அப்படின்ட்டு நீங்க ரொம்ப போல்டா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பா அத நம்புவாங்க. அதுவே நீங்க வந்து தலை கீழ வச்சுட்டு ஒரு 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 பார்வை பார்ப்பீங்க பார்த்தீங்களா? ஒரு மாரி சேடா, எமோஷனலா இந்த மாரி ஆக்டிங் போடுறதெல்லாம் பார்த்தா, அவங்க கண்டிப்பா விடமாட்டாங்க. அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. இவன் தான் ரொம்ப நடிக்கிறான். ஸோ இவன் தான் பண்ணியிருப்பான். அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன்ல இருப்பாங்க. நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருங்க. தப்ப கூட நம்ம நிஜமா மாத்திடலாம். உண்மையான விஷயமா மாத்திடலாம். வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல. நீங்க வந்துட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. என்னோட ஊர்ல இருக்கு. அப்படின்னு நீங்க கால் பண்ணலன்னா கூட மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க கண்டிப்பா நம்புவாங்க. ஏன் நீங்க வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஹீரோயின் சொல்லி பாருங்களேன்.
அவள் வந்துட்டு என்னை பிரேக்கப் பண்ணிட்டா, எங்கள் 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லி பாருங்க. அவங்க வந்துட்டு கண்டிப்பாக நம்புவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த விஷயத்த நம்பணும். நீங்கள் அந்த விஷயத்த நம்பினா எல்லாருமே நம்புவாங்க. இப்போ நார்மலாக லியோ படம் பார்த்துருக்கீங்களா? இந்த லியோ படத்தில் கூட நான் லியோ இல்லை, நான் பார்த்திபன் அப்படின்ட்டு எல்லாரையுமே நம்ப வச்சான். ஒரு ஸ்டேஜில் நீங்களே நம்பியிருப்பீங்க. 2 கேரக்டர் இருக்குமோ, 2 விஜய் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருப்பீங்களா இல்லையா? இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்புங்க. அதுக்கப்புறம் யார் நம்புகிறாங்களோ இல்லையோ அதை பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் தலையை மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ணில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே நீங்கள் கண்ணில் தண்ணி வருது, நீங்கள் அழுறீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் மேலே பாருங்கள், உங்களோட கண்ணில் தண்ணி அப்படியே ஊறி போயிடும், உங்களோட கண்ணுக்குள்ளேயே போயிடும், உங்களுக்கு தண்ணி வெளியே வராது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருப்பீங்க. இந்த விஷயம்லாம் பண்ணுறப்போ உங்களோட மூட் ஃபீல் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹிடன் ட்ரிக்ஸை வச்சு. அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, உங்களோட பாடியும் உங்களோட பிரெயினும் ஃபிசிக்கலாக கனெக்டாக இருக்கும். அது எப்படின்னா இப்போ நார்மலாக பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸாக இருந்தால் உங்களோட பிரெயின் கூட அதே விஷயத்து மேலே ஃபோக்கஸாக இருக்கும். நீங்கள் உங்களோட கையை ஏதாச்சும் ஒரு நார்மலாக இப்போது யோகா பண்ணுறது இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? உங்களோட பிரெயினை ரிலாக்ஸ் வச்சுக்கிறதா பண்ணுவாங்க. நம்மளோட பாடியில் நிறைய ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதுதான் சொல்கிறது, உங்களோட பாடியை கரெக்டாக ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்கள் பிரெயின் கூட ஃபோக்கஸாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போயாச்சும் ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணிட்டுருந்தா ஏதாச்சும் ஒரு நல்ல மெமரியை ரீகால் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல ஃபீல் குட்டாக நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற ஒரு மூமெண்ட், இப்போது நார்மலாக ரீல்ஸ்லலாம் வரும்ல இன்ஸ்டாகிராமில், லாஸ்ட் 7 மினிட்ஸ் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி மெமரிஸ் என்னன்ட்டு ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் உங்களோட மூட் ரொம்பவே பெட்டர் ஆகும். அது கெட்டதாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, அந்த மெமரியை ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த லாஸ்ட் 7 மினிட்ஸ் இதுதான் அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கே தோணும். சரியா? அந்த மூமெண்ட்ஸை எப்போவுமே நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரில் எழுதுங்க, நான் இந்த டைமில் இவங்க கூட இப்படி ஹாப்பியாக இருக்கேன், இப்படி சேடாக இருக்கேன், இப்படி ஆங்கிரியாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போது நீங்கள் ஒரு மெமரி வருது, ஒரு வருத்தமான மெமரி வருதுன்னா, நீங்கள் வந்துட்டு அந்த நாள் பூரா இல்லைன்னா அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப சேடாக இருப்பீங்க. சரி, ஓகே, ஒரு ஹாப்பியான மெமரியை ரீகால் பண்ணுறோம், நமக்கு ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு இருக்குது அப்படின்றது ஒரு ஹாப்பியான மெமரி ரீகால் பண்ணால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட மூட் அப்படியே சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் சிரித்தா உங்களோட பிரெயின் ஒரு பாசிட்டிவ் கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் உங்களோட மூட் இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஒருத்தர் கூட ஹாப்பியாக இருப்போம், ஒருத்தர் கூட நம்ம எல்லா எமோஷன்ஸும் ஷேர் பண்ணிப்போம், ஒருத்தர்கிட்ட நம்ம கோவமாக இருப்போம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் எந்த மூடில் இருக்கீங்களோ அந்த ஆள்கிட்ட போய் பேசுகிறதுனால அந்த மூடு வந்துட்டு சரியாயிடும். இப்போ நீங்கள் வந்துட்டு கோவமாக இருக்கீங்களா, அந்த ஹாப்பியான ஆள்கிட்ட போங்க. சரிங்களா? அந்த ஹாப்பியான ஆள்கிட்ட இருக்கிறப்போ உங்களோட கோவம் அப்படியே குறைஞ்சி கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சேடாக இருக்கீங்களா, கோவமான ஆள்கிட்ட போங்க. ஸோ அதனால் அந்த கோவத்தை வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த சேடான மூமெண்ட்லேருந்து வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் அந்த கோவமாக இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து ஹாப்பியான ஸ்டேஜுக்கு போங்க. ஹாப்பியான ஸ்டேஜ்னால் அந்த ஆள் ஹாப்பியாக இருக்குங்கல்ல, அவங்கக்கிட்ட போனால் உங்களோட மூட் ரொம்ப பெட்டர் ஆகிடும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட எல்லா ஸ்டோரியும் கேட்குறவன் ஒருத்தர் இருப்பான், ஒருத்தன் இல்லை நிறைய பேர் கூட இருக்கலாம், அது உங்களோட பர்சனல் விஷயம். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஆள்கிட்ட போகிறப்போ உங்களோட சந்தோஷமான விஷயத்த சொல்லுவீங்க, சேடான விஷயத்த சொல்லுவீங்க, உங்களுக்கு லைஃப்பில் என்ன நடக்குதோ எல்லாமே சொல்லுவீங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நீங்கள் உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆவீங்க. நீங்கள் வந்துட்டு கோவமாக இருக்கீங்க, வந்துட்டு என்னடா சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் கோவப்படுறியா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டு அவனே ரீகால் பண்ணுவான், இல்லைன்னா அவளே ரீகால் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போகிறப்போ நம்மளோட மூட் ரொம்ப பெட்டராகவும் நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃபீலாக இருப்போம். என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்கலாம். இப்போ வந்துட்டு அவனே ரொம்ப சேடாக இருக்கான், நம்மளும் ரொம்ப சேடாக இருக்கோம், 2 பேர் போய் ஜோடி கட்டின்னு அழுதுட்டு இருக்க முடியும்? எல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்துட்டு யார் ஹாப்பியாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஹாப்பினஸை நீங்கள் பறிச்சிருங்கன்னா நீங்கள் வந்துட்டு தப்பாக பிடிச்சிக்காதீங்க. அவங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சேட்னஸ் அவங்க கூட, அவங்களோட ஹாப்பினஸ் உங்கள் கூட. ஸோ அதனால் உங்களோட மூட் ரொம்ப சரியாகும். இப்போ நான் இங்கே வரைக்கும் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரிக்ஸ் வந்துட்டு நான் 3 விஷயம் தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், இந்த நார்மலாக ஸ்மைல் பண்ணணும் நம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் விஷயம், நம்ம வந்துட்டு எப்போவுமே மேலே பார்க்கணும், நேராக பார்க்கணும், ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். 3வது விஷயம் வந்துட்டு இந்த மாதிரி எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கணும், எப்போவுமே ஃபீல் ஹாப்பியாக இருக்கணும், ஒரு பெட்டர் மூமெண்ட்ஸை நம்ம ரீகால் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னேன்.
இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஹிடன் ஷார்ட்கட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி. இது லெவல் 1 தான். நான் லெவல் 2, லெவல் 3 இந்த மாதிரி நிறைய மேட்டர் போகும். அதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனால் எனக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம ஃபர்தராக இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீல் வரும் எனக்கு. சரிங்களா? இந்த வீடியோ இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லை, என்னோட ஃபேமிலி கூட. எனிவே இந்த மாதிரி வீடியோஸில் நம்ம டெய்லி கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.